அமலாக்கத்துறைக்கு 30,000 ரூபாய் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. சோதனையினுடைய முடிவில் ஆகாஷ் பாஸ்கரன் இருந்து ஆவணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனை எதிர்த்துதான் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், அந்த மின்னணு சாதனங்கள் உள்ளிட்டவை திருப்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதோடு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும் தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் லட்சுமணன் அமர்வுகளை விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் N ரமேஷ் பதில் மனு இன்னும் தயாராகவில்லை என்பதனால பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் ஏற்கனவே 2 முறை அவகாசம் வழங்கிய பின்னர் ஏன் இன்னும் பதில் மனு தாக்கல் செய்யாதது சரியான நடவடிக்கை அல்ல என்று கூறி வேதனை தெரிவித்தனர். ஒருங்கிணைந்த பதில் மனுவாக தாக்கல் செய்ய உள்ளதால் ஒரு முறை மட்டும் அவகாசம் வழங்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் MS ரமேஷ் கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்று மறுத்த நீதிபதிகள் ஒரு மனுவுக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 30,000 ரூபாய் அபராதம் விதித்து அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த தொகையை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நிவாரண நிதிக்கு செலுத்த உத்தரவிட்டு வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். 30,000 ரூபாய் அபராதத்தை ஹைகோர்ட் நீதிபதியின் நிவாரண நிதிக்கு செலுத்த உத்தரவிடப்பட்டிருக்கிறது. வழக்கை ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் MS ரமேஷ், V லட்சுமி நாராயணன் அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.